இல்லை, இந்துத்துவாவினுடைய வீரியம் நீங்க விரிவடைந்து கொண்டே போகிறது. இந்துத்துவாவை எதிர்க்கக்கூடிய திராவிட கொள்கை சுருங்கி கொண்டே போகிறது. கம்யூனிசம் என்றால் என்னவென்றே தெரியாத மக்கள் வட இந்திய மக்கள். மகாராஷ்டிரால கம்யூனிசம்னா கிலோ எவ்வளோன்னு கேட்பான். ஆரியத்தை ஒழிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி திராவிட இயக்கம். இந்த திராவிட இயக்கமே ஆரியத்தோடு சமரசம் செய்து கொண்டு, திராவிடம் ஆரியத்தோடு சமரசம் செய்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் ஆரியத்தை தூக்கி சுமந்த ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா கருணாநிதியும் மாறணும். இவர்கள் ஆரியத்தோடு சமரசம் செய்து கொள்ளாமல் ஆட்சியை நடத்த முடியாது. தமிழனுடைய கலாச்சாரம் முழுக்க ஒழிக்கப்பட்டு அது ஆரிய கலாச்சாரமாக மாறிப்போச்சு. ஆரியன் வைச்ச பேரு தான் திராவிடன். 5 லட்சம் மக்களையும் 50,000 இளைஞர்களையும் நீ ஆரியன் தான் அழித்தொழித்தது. யாரோடு சேர்ந்து? சிங்களத்தோடு சேர்ந்து. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்திய நாட்டில் இந்துத்துவாக்கும் திராவிடர்களுக்குமான ஒரு சண்டையை எப்பவுமே நேர்ந்துட்டு இருக்கு. எப்பவுமே பின்கால, அதாவது நடந்து முடிந்த தேர்தலாம் நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட கட்சிகள் மட்டும்தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. அதில் இந்துத்துவா ஒரு சின்ன இடம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டோட நில அரசியலை மாற்றுது அந்த இந்துத்துவா. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்துத்துவாவினுடைய வீரியம் நீங்க விரிவடைந்து கொண்டே போகிறது. இந்துத்துவாவை எதிர்க்கக்கூடிய திராவிட கொள்கை சுருங்கி கொண்டே போகுது. நீங்க ஆரியத்தின் மீது அலர்ட்டா இருக்கிற ஒரே சமூகம் முஸ்லீம் கிறித்துவ சமூகம் தான். அடுத்து படித்த தலித் இளைஞர்கள். அந்த ஆரியத்தினுடைய வீரியம் தெரியுது. மற்ற மக்களுக்கு அரசியலே போய் சேரல, கொள்கையே போய் சேரல. நீங்க தமிழ்நாட்டை தவிர, கேரளாவை தவிர, மேற்கு வங்காளத்தை தவிர கம்யூனிசம் என்றால் என்னவென்றே தெரியாத மக்கள் வட இந்திய மக்கள். குஜராத்தில் கம்யூனிசம் என்னன்னே தெரியாது. நான் குஜராத்தில் சுற்றி இருக்கேன். மகாராஷ்டிரால கம்யூனிசம்னா கிலோ எவ்வளோன்னு கேட்பான். யூபி, எம்பி, ராஜஸ்தான், இங்கெல்லாம் ஒரு சமூகத்தை சித்தாந்த ரீதியாக தயார்படுத்தக்கூடிய சித்தாந்தம் கம்யூனிசம். அது போய் சேரவே இல்லை. தமிழ்நாட்டில் திராவிடம் என்பது தமிழ்நாட்டில் உருவாகி தமிழ்நாட்டிலேயே அந்த புயல் முடிஞ்சு போச்சு. இது கர்நாடகாவுக்கு போல, ஆந்திராவுக்கு போல, இன்னைக்கு இருக்கிற தெலுங்கானாவுக்கு போல, ஒரிசாவுக்கு போல. கேரளாவில் கம்யூனிசம் உருவாகி அந்த கம்யூனிசம் இன்னைக்கு வரைக்கும் தற்காத்து கொண்டு உள்ளது. ஆரியத்துக்கு எதிராக வீரியமானது கம்யூனிசம் தான் கேரளாவில். தமிழ்நாட்டில் இந்த திராவிடமே ஆரியத்தோடு பல முறை சமரசம் செய்து கொண்டுள்ளது. கருணாநிதியை 98 ஜெயலலிதா ஆரியத்தை கவிழ்த்து விட்டு வருகிறார். பிஜேபி ஆட்சியை கவிழ்த்துட்டு வர்றார். ஆரியத்தை ஒழிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி திராவிட இயக்கம். இந்த திராவிட இயக்கமே ஆரியத்தோடு சமரசம் செய்து கொள்ளுது. ஜெயலலிதா பார்ப்பன பெண் கவிழ்த்து விட்டு வந்த ஆரியத்தை திராவிடமே உயிர் மூச்சு. கருணாநிதியுடைய அம்மா அஞ்சுகுத்தம்மாள் அடக்கம் செய்வதற்கு இடமில்லாத குடும்பம். அது வேற ஒருத்தர் இடத்துல அந்த அம்மாவை அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஒரு காணி நிலம் கூட கிடையாது. ஆனால் இன்று ஆசியாவில் 26வது கோடீஸ்வரனா ஒரு மாற குடும்பமும் இன்னைக்கு ஸ்டாலின் குடும்பமும் இருக்கு. இந்த அடையாளம் இந்த திராவிடம் கொடுத்தது. ஆனால் திராவிடம் ஆரியத்தோடு சமரசம் செய்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் ஆரியத்தை தூக்கி சுமந்த ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா கருணாநிதியும் மாறணும். 99 to 2004 வாஜ்பாய் அமைச்சரவையில் அமைச்சர்கள். அப்புறம் எப்படி தொண்டை ஆரியத்தை வீரியத்தோடு எதிர்ப்பான்? அப்போ இங்கேயும் ஆரிய எதிர்ப்பே இல்லை. அணைத்தது யாரு? பெரியார். அந்த தீயை வாழைமட்டையில் தீய பத்தாது, கடுமையாக அதை வாழைமட்டையில் தீய பற்ற வைப்பதற்கு கடுமையாக போரானதான் காய்ந்து சருகி போன வாழைமட்டையில் தீ வைக்க முடியும். அதை பெரியார் செய்தார். ஆனால் அதற்கு பின்பு வந்த அண்ணாதுரை கும்பல் ஆட்சி அதிகாரம், சட்டமன்றம், நாடாளுமன்றம், அமைச்சர் பதவி, பட்டம், இதுக்காக என்ன பண்ணுறாங்க? ஆரியத்தோடு சமரசம் செய்து கொண்டதனுடைய விளைவு தமிழம் பூரா ஆரியத்தின் மீது அந்த வீரியத்தை
மூட்டை கட்டி வச்சுட்டாங்க. இல்லை, இந்துத்துவ நம்ம அரசியல் நம்ம பேசணும்னா அது நீண்டுகிட்டே இருக்கும், வெகு நேரமாகும். குறிப்பிட்டு பேசணும்னா அது காந்தி கொலையிலிருந்து, அம்பேத்கர் கொலைகளிலிருந்து, நேதாஜி கொலையிலிருந்து அது பெரிய வரலாறே பேச முடியும். இன்றைய தமிழ்நாட்டோட நிலம் அரசியல் சமூக நீதி பேசுகிற இவர்கள் திராவிடர்கள் ஆரியர்களை எப்படி பார்க்குறாங்க? இன்னைக்கு அந்த சமூக நீதி இருக்கா? இந்துத்துவோட கொள்கை கோட்பாட்டுக்கு அடங்கி இருக்காங்களா? இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த திராவிட மாடலை எப்படி வழி நடத்துறார்? சரியாக வழி நடத்துறாரா? இல்லை, அது நீங்கள் பேர் தான் திராவிட மாடல் இருக்கே தவிர, இந்த திராவிட மாடலும் அந்த முஸ்லீம் கிறித்துவ தலித்து வாக்கு இல்லைன்னா அதையும் சொல்ல மாட்டாங்க. இவர்கள் ஆரியத்தோடு சமரசம் செய்து கொள்ளாமல் ஆட்சியை நடத்த முடியாது. இல்லை சார், இங்கே ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா, இப்போ இன்றைய தமிழ் அரசியலில் பாஜகவை கால் ஊன்ற வச்சுட்டா இன்றைக்கு திராவிடம் அழிந்துவிடும். இந்த போர்வையில தான் இன்னைக்கு திமுக திராவிட கட்சிகள் பயணிக்கு இருக்கு. இந்த அரசியலை நம்ம எப்படி மேம்போக்காக எடுத்துட்டு போயிடலாமா, இல்லை சமூக நீதி உள் நோக்கி பார்க்க முடியுமா? இல்லைங்க, இப்போ அதிமுக பிஜேபியிலையும் சேர்ந்துருச்சு, பிஜேபி கூட்டணியில் இருக்கு, அதுவும் ஒரு திராவிட கட்சி தான். திமுக தேவைப்பட்டால் எதிர்காலத்திலேயோ அல்லது கடந்த காலத்திலேயோ சமூக நீதி தூக்கி ஓரமாக போட்டு சமூக நீதி எதிர்ப்பு சனாதன கட்சி, சாதிய கட்சி, அதோடு சமரசம் செய்து கொண்ட ஒரு கட்சிகிட்ட திமுகட்ட எப்படி சமூக நீதி இருக்கும்? அந்த தொண்டை எப்படி ஆரியத்தின் மீது ஒரு விழிப்புணர்வாக இருப்பான்? அந்த கொள்கையே இல்லாமல் போச்சே. அப்போ நீங்கள் கேட்குற கேள்விப்படி அந்த திமுகவில் இருக்கிற 1 கோடி தொண்டன் சமூக நீதி அரசியலை, சனாதன அரசியலை, சாதி அரசியலை, சமூக நீதியை ஆதரிக்க தெரியல, உனக்கு சனாதனத்தை எதிர்க்க தெரியல, சாதி அரசியலை ஒழிக்க தெரியல. ஆனால் அதுக்கு என்ன பேர்? திராவிட மாடல். திராவிட மாடல் என்பது நீங்கள் திராவிட மாடலுக்கு எதிரானவர்களோடு கூட்டணி வைத்துக் கொள்ளுவதா திராவிட மாடலாக இங்கு புரிய வைக்கப்பட்டிருக்கு. அப்போ எப்படி அவன் திராவிட மாடலை என்னன்னே தெரியாமல் எப்படி அவன் திராவிட மாடலை ஏற்றுக்குவான்? திராவிட மாடலே இங்கு அழித்தொழிக்கப்பட்டு விட்டது. அரிச்சுவடியே இல்லாமல் காணாமல் ஆக்கப்பட்டது. திமுக தொண்டனுக்கு திராவிட மாடல்னால் என்னென்னு கிளாஸ் எடுத்திருக்கீங்களா? ஆரிய எதிர்ப்பு ஏதாவது தெரியுமா? அண்ணா எழுதுகிற ஆரியை மாயை எத்தனை பேர் படிச்சிருக்கான்? திமுக தொண்டை கேளுங்க. அரசியலுக்கு வரணும், ஏதாவது பதவிக்கு. ஆனால் அந்த பாஜகவான அந்த எதிர்ப்பாளைகள் இருந்துகிட்டே தானே சார் இருக்கு. தமிழ்நாட்டோட அந்த அரசியல் எடுத்துட்டீங்கன்னா பாஜக தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்ற அந்த ஒரு ஒத்த கருத்து எல்லோருக்குமான தமிழ்நாட்டு மக்களுக்கும் இருக்கு இல்லையா? இல்லை, நான் அதில் மாறுபடுறேன். ஏன்னா அப்புறம் இப்படி 98 பாஜகவோடு கருணாநிதி கூட்டி சேர்ந்தார், 99 ஜெயலலிதா எப்படி கூட்டி சேர்ந்தார் பாஜகவோட? இன்னைக்கு பாஜகவோட இருக்க ஒரு திராவிட இயக்கம், 2 திராவிட இயக்கங்க, திமுக அண்ணா திமுக. ஒரு திராவிட இயக்கம் நேரடியாக பாஜகவோடு இருக்கு, ஒன்று மறைமுகமாக இருக்கு. சந்தர்ப்ப சூழல் அரசியல் அது. இதுதான் அரசியல். அப்போ உங்களுக்கு கொள்கையில் நீங்கள் சமரசம் பண்ணிட்டீங்களா? பாஜகவுடைய ஆரிய எதிர்ப்பை நீங்கள் சமரசம் செஞ்ச பிறகு அப்போ என்ன உங்களுக்கு திராவிட மாடல்? உங்களுக்கு என்ன அடையாளம்? நீங்கள் அது உரிமை கோருவது உங்களுக்கு தகுதி இருக்கா? நான் கேட்குறேன், இஸ்ரேல் யூதனும் அருகில் இருக்கிற அரபியும் எனக்கே கை கொடுத்துருக்கானா? ஜென்ம பகை எத்தனை ஆண்டு காலமாக? பல ஆயிரம் ஆண்டு காலமாக யூதனும் அரபியா அடித்து கொண்டு தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கான். ஹமாஸ் இயக்கம் போராடி கொண்டே இருக்கு. பாலஸ்தீனம் அழிஞ்சே போச்சு. பல கோடிக்கணக்கான பேரை யூத 2ஆம் உலக யுத்தம் நடந்த பொழுது பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு இருந்தது. 2ஆம் உலக யுத்தம் முடிந்த பிறகு பாலஸ்தீனம் ஒரு நாடே இல்லாமல் போச்சு. இல்லாத ஒரு இஸ்ரேல் நாடு உருவாக்கப்பட்டது. அப்போ அவன் யூதர்களுக்கும் அரபுகளுக்குமான 1000 வருட கால மரபணு சண்டை நடந்துட்டே இருக்கு. ஆனால் ஆரியா அதற்கு முன்பு இருந்து தமிழனை எதிர்க்குது, அழிக்குது, ஒழிக்குது. தமிழனுடைய கலாச்சாரம் முழுக்க ஒழிக்கப்பட்டு அது ஆரிய கலாச்சாரமாக மாறிப்போச்சு. ஆரியன் வைச்ச பேர் தான் திராவிடன். தெலுங்கு எங்கிருந்து வந்தான், கன்னடம் எங்கிருந்து வந்தான், மலையாளி எங்கிருந்து வந்தான், எல்லாமே தமிழிலிருந்து சிதைக்கப்பட்டதான். மொழி ரீதியாக, கலாச்சார ரீதியாக, இன ரீதியாக
பிரிக்கப்பட்டதான் திராவிடன். அவன் வச்ச பேர் தான் திராவிடன். தமிழ் தான் திராவிடமாக மாறி போச்சு. 2000 வருடங்களுக்கு முன்பு ஆந்திராக்காரன் பூரா யாரு? தமிழன். 1500 ஆண்டுகளுக்கு முன்பு சேரன் தான் இன்னைக்கு கேரளா. அது சேர நாடு. அது சேர சோழ பாண்டியன். எங்க சேர நாடு எங்கே போச்சு? அவன் தான் மலையாளி. இன்னைக்கு மலையாளி தமிழுக்கு எதிராக இருக்கான். முல்லை பெரியாறு நீர் வேணும்னு அடிச்சு துரத்துறான். தேனி, கம்பம், போடிமெட்டு பகுதியில் கூலி வேலைக்கு, தேயிலை தோட்டத்துக்கு, ஏலக்காய் எஸ்டேட்டுக்கு வேலைக்கு போகிற தமிழனை எந்தாடா பாண்டிக்காரா, இந்தாடா பட்டின்ற மௌனே, பட்டினா நாய்க்கு போகிறதவனே அடிக்கிறான். எத்தனை பேர் செத்தான். அப்போ இந்த முரண்பாடு எங்கே உருவாச்சு? பார்ப்பனர்களால் உருவாக்கப்பட்டது. சமஸ்கிருதம் பினராயி விஜயன் சொன்னார், என்னுடைய மொழியிலிருந்து சமஸ்கிருதத்தை உருவிட்டினா என்னுடைய மூதாதையர் மொழி தமிழ் மொழி தாண்டா இருக்குன்னு ஒரு கம்யூனிஸ்ட் பினராயி விஜயன் சொன்னார். தெலுங்கில் இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்தை எடுத்துட்டீங்கன்னா தெலுங்கு பூரா எது? தமிழ். கன்னடா என்ன மொழி? கன்னடத்தில் இருக்கிற சமஸ்கிருதத்தை எடுத்துட்டீங்கன்னா அது தமிழ். அது எங்களூர், வெங்களூர், இப்போ பெங்களூரு, மைசூரு, எல்லாமே தமிழனுடைய ஊர். சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் வச்சுருக்கான். சின்னசாமி எங்கேயா பெங்களூருக்கு போனான்? அப்போ தமிழன் நிலப்பரப்பு அகண்டு இருந்தது. அதை ஆரியத்தால் அழிக்கப்பட்டது. ஆரியத்தால் அழிக்கப்பட்டது. இன்னும் அது அழித்து கொண்டே இருக்கு. இலங்கையில் 5 லட்சம் மக்களுக்கு செத்து போனோம். 50,000 போராளிகள். இந்தியாவில் இருக்கக்கூடிய 5 கோடி இளைஞர்களுக்கு சமமான ஐரோப்பாவில் இப்போ நீங்கள் மிகப்பெரிய தொழில்நுட்ப அறிவாளியாக இருந்த இளைஞர்கள் தான் 50,000 பேர் செத்து போயிட்டான். 5 கோடி இளைஞர்களுக்கு சமம். அப்போ இதெல்லாம் அவன் இந்து தானே? அவன் இலங்கையில் இருக்கிற தமிழன் இந்து தானே? 5 லட்சம் மக்களையும் 50,000 இளைஞர்களையும் நீ ஆரியம் தான் அழித்தொழித்தது. யாரோடு சேர்ந்து? சிங்களத்தோடு சேர்ந்து. ஆரியம் பங்களாதேஷை தனிநாடாக வாங்கி கொடுத்தீங்களா? பங்களாதேஷுக்கு ஒரு சட்டம், இலங்கைக்கு ஒரு சட்டமா? ஏன்? பங்களாதேஷ் வங்காளிகள் நீங்கள் பாகிஸ்தானோடு அங்கே இருக்கக்கூடிய 7 மாநிலங்களில் நாளை எதிர்காலத்தில் அவன் ஊடுருவ வாய்ப்பு இருக்கு. அப்போ எதிர்கால திட்டத்தின்படி 7 நாடுகளும் ஆயுத புரட்சி நடந்துடும். ஆயுதம் தாங்கி யுத்தம் வந்துடும். திரிபுரா, மேகாலயா, சிக்கிம் போன்ற, அசாம் போன்ற நாடுகளில் பின்னாடி யார் கொடுப்பா? பாகிஸ்தான் கொடுப்பான். கிழக்கு பாகிஸ்தான், பங்களாதேஷிலிருந்து ஆயுதம் கிடைக்கும். இந்தியாவில் இந்த பிரிந்து போகும் என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையின் காரணமாக பங்களாதேஷ் தனிநாடு ஆக்கப்பட்டது இந்திரா காந்தியால். ஏன் இலங்கை தனிநாடு ஆக்க முடியல? பங்களாதேஷுக்கு ஒரு சட்டம், இலங்கைக்கு ஒரு சட்டமா? அவன் முஸ்லீம். இந்த RSSக்கு எதிரான மனநிலை கொண்டவன். இவன் இந்து, உன்னுடைய சனாதனத்தை ஏற்றுக்கொள்கிறவன். அவனை விட இவன் தான் எதிரி உனக்கு. ஆரியத்துக்கு முஸ்லீமை விட யார் எதிரி? தமிழன் எதிரி என்பதுதான் நிரூபிக்கப்பட்ட உண்மை. உங்க பார்வையில தமிழர்கள் அழிந்து திராவிடர்களா மாறி இருக்காங்க, அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, தமிழன் அழியலை. நீங்க பார்ப்பனர்கள் தமிழனை நீங்க வேற குறை. இந்த பூமி பந்தில் சீனர்கள் எப்படி இன்னைக்கு 150 கோடி பேர் இருக்கான், அதே போல தமிழர்கள் இந்த இந்தியாவில் 150 கோடி பேர் இருக்கணும். 150 கோடி பேர் இருக்கணும். இந்த 150 கோடி பேரையும் பார்ப்பனியம் தான் என்ன மாற்றுது? காளி கோட்டம், அதான் கல்கத்தா. அவன் தமிழன். 2000-3000 வருடங்களுக்கு முன்பு அவன் என்னவா மாற்றப்பட்டான்? பெங்காலியாக மாற்றப்பட்டான். ஆரியந்தான். வேற மொழியை உருவாக்கியதே ஆரியந்தான். நீங்கள் 10,000 வருடத்துக்கு முன்பு உள்ள சிலப்பதிகாரத்தை என்ன சொல்கிறான்? வடவேங்கடம் தென்குமரி தமிழ் கூறும் நல்லுலகுங்கிறான். வட வேங்கடம்னா எது? வேங்கடம்னா இமயமலை. வேங்கடமலைன்னு சொல்கிறோம்ல. அப்போ 10,000 வருஷத்துக்கு முந்தி எழுதிய சிலப்பதிகாரம் எழுதியவன் முட்டாளா? வரலாறு பூரா எரிக்கிறான், வரலாறு பூரா கொளுத்துறான். நீங்கள் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் ஏன் கொளுத்தப்பட்டது? அதில் ஆயுதமாக வச்சுருந்தான். ஒரு இனத்தை அழிப்பதற்கு முன்பு அவருடைய வரலாற்றை அழிச்சிரு.
அப்போ திராவிடம் அழியுமா சார்? திராவிடம் அழிஞ்சு போச்சு. திராவிடம் எங்க இருக்கு? திராவிடத்தோட தேசிய மொழி என்ன? நீங்க திமுக முடிச்சு வச்சுட்டு இருக்கான், அவ்வளவுதான். திராவிடத்தினுடைய தேசிய மொழி என்ன? தமிழா, தெலுங்கா, கன்னடமா, மலையாளமா, துளுவா, எதுவுமே இல்லை. அப்ப திராவிடம் என்பது பார்ப்பனியம் வச்ச பேர் தமிழனுக்கு. தமிழனை சிதைத்து இப்ப இந்த மண்ணை என்ன நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? தமிழ் மண், தமிழ் மண், தமிழனுடைய மண். சிங்கப்பூர்ல தமிழன் இருக்கான். உலகத்துல ஏறக்குறைய ஒரு 60 நாடுகளில் தமிழன் வாழ்கிறான். அவன் திராவிடன் அவன் வாழ்றான். லண்டன்ல 10 லட்சம் பேர் இருக்கான், திராவிடன் ஏற்றுக்கோன அவன். பிரான்ஸ்ல 10 லட்சம் பேர் இருக்கான், டென்மார்க்கில் இருக்கான், மலேசியாவில் இருக்கான், சிங்கப்பூர் இருக்கான், பர்மா இருக்கான். திராவிடன் ஏற்றுக்கோனா அவனுக்கு என்ன அடையாளம்? தமிழன். அப்புறம் ஸ்டாலினு அவங்க அப்ப கருணாநிதிக்கு வேணா திராவிடங்கிற அடையாளமா இருக்கலாம். உலகம் பூரா தமிழன் தான், ஒரே இனம் தமிழனம் தான். தமிழனை திராவிடன் ஆக்கியது பார்ப்பனியம். பார்ப்பனியத்தை பிடித்து கொண்டு இருக்கிறவர்கள் திராவிடன். திராவிடன் கன்னடக்காரன் உங்களை ஏற்றுக்கிறானா? இல்லை கேரளாக்காரன் ஏற்றுக்கிறானா? ஆந்திராக்காரன் ஏற்றுக்கிறானா? துளு ஏற்றுக்கிறானா உன்னைய? திராவிடன் யாருமே ஏற்றுக்கிறது இல்லை. தமிழனை திராவிடனாக பார்ப்பனியம் மாற்றியதை பிடித்து கொண்டிருப்பவர்கள் தான் இந்த திராவிடர்கள். நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி.